ஓகே. ஸோ நான் வேகமாக இதை மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 10%. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100க்கு நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதான் 10%. ஸோ 10%. சென்ட்னா வந்துட்டு என்ன 100. ஸோ அப்போ இதோடைய ஃப்ராக்ஷன் வந்துட்டு என்னென்னா 1/10. ஸோ இதே 20%னா 20%. 20/100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃப்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வேகமாக ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் எழுதுகிறேன். 30%னா வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1/5. இது வந்து 3/10ன்னு வரும். 40%னா 20% 1/5னா 40% டபுள் த டைம் 2/5. 50%னா 50% நமக்கு தெரிஞ்சது half. 50/100 that is half. 60%னா 20% is equal to 1/5. அப்போ 60% வந்துட்டு 3/5. 3/5. ஸோ 70% அப்படின்றது 7/10. ஸோ 80%ங்கிறது 80%னா இது 1/5னா இது இன்ட்டு 4 தானே. 20 × 4 நமக்கு 80யா. ஸோ அதே போல் 1/5னா 4/5. 90%னா 9/10. ஸோ 100%னா ஸோ 100/100 வரும். ஸோ தட் இஸ் 1/1. ஸோ 25%னா 1/4. 75%னா 3/4. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வேல்யூ சொல்லிகிட்டே போகலாம். ஸோ 33.33% ஆர் 33 1/3%ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா 1/3 இதோடைய ஃப்ராக்ஷன். 16.66% ஆர் 16 2/3%ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 1/6. சரியா. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான வேல்யூஸ். நிறைய இடங்களில் இது நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஏன்னா நம்ம 16.66லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது இந்த இடத்துல இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு 66.66%. ஸோ இது 33.33% 1/3னா 66.66ங்கிறது டபுள் த டைமா. அப்போது 2/3. சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷன்ஸை வச்சு 2 ரேஷியோஸ் எழுதுகிறோம். அந்த ரேஷியோஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதை வந்து நம்ம இப்போது பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கொஷின் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல்னுடைய ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதுக்கு ஓல்டு ப்ரைஸ் இருக்கும், நியூ ப்ரைஸ் இருக்கும். சரியா. ஓல்டு ப்ரைஸ் இருக்கும், நியூ ப்ரைஸ் இருக்கும். அப்போது அந்த ஓல்டு ப்ரைஸ்க்கும் நியூ ப்ரைஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம கொஷினில் வருது, அதுக்கப்புறம் ஆன்சர் ரேஷியோவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்களேன், வேறு எந்த ஒரு வேல்யூஸுமே கொஷினில் கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட்டு எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓல்டு வேல்யூ நான் 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓல்டு வேல்யூ 100 அஷ்யூம் பண்ணிங்கன்னா நியூ வேல்யூ என்னவாக இருக்கும்? 100ல் 10% தானே இன்க்ரீஸ் ஆகுது. 100ல் 10% இன்க்ரீஸ் ஆகுது. 100ல் 10% 10 தான். அப்போ நியூ வேல்யூ என்னவாக இருக்கும்? 110. இப்போ இது நான் ரேஷியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ இது ரேஷியோ ஆகும்போது 0 0 கேன்சல் ஆகுமா? 10:11. ஸோ 10:11 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னதுன்னா ரேஷியோ. ஸோ ரேஷியோ பிட்வீன் த ஓல்டு அண்ட் நியூ ப்ரைஸ். சரிங்களா. ஓல்டு ப்ரைஸ்க்கும் நியூ ப்ரைஸ்க்கும் 10:11. ஸோ எனக்கு ஓல்டு ப்ரைஸ் என்னென்னு தெரியாது, நியூ ப்ரைஸ் என்னென்னு தெரியாது. ஒருவேளை ஓல்டு ப்ரைஸ் 100 ரூபாயா இருக்குது அப்படின்னா, ஓல்டு ப்ரைஸ் 100 ரூபாயா இருக்குன்னா இது 10xக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 10x இது 10xனா இது 11xா 10xக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 10. ஸோ அப்போ இது 100 ரூபா. அப்போ 11xங்கிறது 11 இன்ட்டு எக்ஸ்னுடைய வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 110. ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம்.
சரிங்களா? ஸோ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் நல்லா. அதுதான் வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 100:110 அப்படின்னு எழுதாமல் டேரெக்டாகவே நம்மளால் 10:11 எழுத முடிஞ்சாவே நமக்கு போதுமானது. டேரெக்டாகவே நான் 10:11 எடுத்தேன்னாவே எனக்கு போதும். ஏன்னா இது 10 மடங்காக இருக்குது அப்படின்னா இது 11 மடங்காக இருக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு அர்த்தம். அப்போ நான் டேரெக்டாகவே இந்த 100ன்னு போட்டு அதிலிருந்து நான் கன்வெர்ட் பண்ணி 10, 11 எழுதுறதுக்கு நான் டேரெக்டாகவே என்ன எழுதிக்கலாம்னா, எனக்கு 10% தெரியும். 10%க்கு ஃப்ராக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் சீக்கிரம். ஸோ 10% வந்துட்டு என்னென்னா 1/10. சரிங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டரை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓல்டு ப்ரைஸ் இருக்குது, ஓல்டு ப்ரைஸ்லேருந்து தானே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ ஓல்டு ப்ரைஸ் இருக்குது, எதுலேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறனோ அல்லது எதுலேருந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூக்கு நான் டினாமினேட்டரை எடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர் எங்கே எடுத்துக்க போகிறேன், நான் எதிலிருந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அல்லது எதிலிருந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்குல்ல, இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வேல்யூங்கிறது ஓல்டு ப்ரைஸ் தான். அந்த ஓல்டு ப்ரைஸில் இருந்தால் 10% இன்க்ரீஸ் ஆகுது அல்லது அந்த ஓல்டு ப்ரைஸில் இருந்தால் 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 10 அது ஓல்டு ப்ரைஸ். 10 ஓல்டு ப்ரைஸ்னால் இங்கே 10% இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போ ப்ளஸ் 1/10. அப்போ நியூ ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 10 + 1 11 இருக்கும். எப்படி சார் 10:11 வந்துச்சு? 10 ரூபா இருக்குன்னா ஓல்டு ப்ரைஸ், நியூ ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சார் 11 வரும்? ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வரலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல 100ன்னு அஷ்யூம் பண்ணல, 100ன்னு அஷ்யூம் பண்ண மாதிரி இங்கே 10ன்னு அஷ்யூம் தான் பண்ணியிருக்கேன். சரி, நான் எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த ஃப்ராக்ஷன் எனக்கு முன்னாடியே தெரியும், அதை வச்சு நான் அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். இப்போ 10 இருக்குது, 10ல் 10% எவ்வளவு? 10ல் 10% எவ்வளவு? 1. ஸோ 10ல் 10% 1. ஸோ அப்போ 1 இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொப்போர்ஷனை தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருந்து சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே போல் நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 25% எனக்கு 1/4 இருக்குது. அப்போ ஓல்டு ப்ரைஸை நான் என்னவா எடுத்துக்கணும், நான் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். இப்போ ஓல்டு ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாங்க. நான் 100 எடுக்கலாம், 200 எடுக்கலாம், 300 எடுக்கலாம், 400 எடுக்கலாம், 500 எடுக்கலாம், எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 200 எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்களேன். 200 எடுத்துக்கிறேன். 200ல் 10%, ஸோ 50% எவ்வளோ? 200ல் 50% 100. ஸோ 25% 50. ஸோ 25% 50. ஸோ அப்போது நியூ ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 250 இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ரேஷியோ தானே இது கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது 5 4s are 20, இது 5 5s are 25. இப்படி வந்து நிற்கும் வேல்யூ. 4:5 தான் ரேஷியோ. சரிங்களா? இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இந்த அஷ்யூம் பண்ணுறேன்ல வேல்யூ, ஓல்டு ப்ரைஸ் 200ன்னு அஷ்யூம் பண்ணுறேன். அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன், 25% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, இப்போ 25%னா எனக்கு என்னன்னு தெரியும்னா ஃப்ராக்ஷன் 1/4ன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் அந்த ஓல்டு ப்ரைஸை என்னென்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா 4ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓல்டு ப்ரைஸில் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து நான் டினாமினேட்டர் வேல்யூ எடுத்துக்குவேன். ஸோ அப்போ 4. ஸோ 4லேருந்து தான் என்ன இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ 4ல் 50% எவ்வளோன்னு சொல்லுங்கள். 4ல் 50%, 4ல் 50% என்ன? 50%னாவே என்ன? அது பாதி. 4ல் 50% என்ன? பாதி என்னங்க? 2. ஸோ 2. ஸோ 50% 2னா 25%ங்கிறது 50%த்தில் பாதியா? ஸோ 50% வந்துட்டு 2ன்னா 25%ங்கிறது அதில் பாதி, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 25% 1 இன்க்ரீஸ் ஆகி என்னவாக இருக்கும்? 5 இருக்கும். 5 இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா 4:5னே போட்டுக்கலாம். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 20% எடுத்துக்கிறேன். ஸோ 20%க்கு ஃப்ராக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1/5. ஸோ இப்போ நான் ஓல்டு ப்ரைஸு நியூ ப்ரைஸ்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ஓல்டு ப்ரைஸில் இருந்து தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ அந்த ஓல்டு ப்ரைஸு தான் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா ஓல்டு ப்ரைஸ் தான் நான் இங்கே ரெஃபரன்ஸ் வேல்யூவாக வச்சுருக்கேன். அப்போ ஓல்டு ப்ரைஸ்க்கு நான் எதை எடுத்துக்கணும்?
டினாமினேட்டர் எடுத்துக்குவோம். ஸோ 5 எடுத்துக்குவேன். ஸோ 5ல் 20%, 5ல் 20% என்னவாக தான் இருக்கும், 1 தான் இருக்கும். இந்த மேலே நியூமரேட்டரில் இருக்குல்லங்க, ஸோ நியூமரேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ என்னதுன்னா இந்த 5 கீழே இருக்கா, இந்த 5ல் 20% தான் இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ 1. ஸோ அப்போ +1. ஸோ அப்போ நியூ ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 6ஆக இருக்கும். அது இது எல்லாமே ரேஷியோ தான். இது 5x இருக்குன்னா இது 6x இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இது 5 மடங்காக இருக்குதுன்னா இது 6 மடங்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே நோட் எடுத்துங்க. இதில் 50%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓல்டு ப்ரைஸ்லேருந்து நியூ ப்ரைஸ் 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓல்டு ப்ரைஸ்க்கும் நியூ ப்ரைஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ 50%னா +1/2. ஸோ அப்போ ஓல்டு ப்ரைஸ் டினாமினேட்டர் நம்ம 2 எடுத்துக்குவோம், நியூ ப்ரைஸ் +1.